வீட்டில் காய்கறியே இல்லையா, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான குருமாவை, அதுவும் காய்கறியே இல்லாமல் இவ்வளோ டேஸ்டியாகவும் சட்டுன்னு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பொட்டுக்கடலை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஆட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 கை அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயும் இதில் சேர்த்திட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய தக்காளியை 2 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 1 கரண்டி அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறை இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 கரண்டி அளவுக்கு பொட்டுக்கடலையில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை தூளை இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டுக்கடலை குருமா ரெடி. ஆனியன் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இதில் சேர்த்திக்கோங்க. கியூப் ஷேப்பாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்திட்டு ஒரு பச்சை மிளகாயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை 2 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் கறி மசால் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கரண்டி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக முந்திரியும் இல்லை சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாயும் இல்லை சேர்த்திட்டு 1 கரண்டி அளவுக்கு பொட்டுக்கல்லையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுத 1 கரண்டி அளவுக்கு சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணியவும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ லைட் மிக்ஸ் பண்ணி இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெங்காய குருமா ரெடி. பூண்டு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இதில் சேர்த்திட்டு 10 பல்லளவுக்கு பூண்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை 2 கரண்டி அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளியும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கரண்டி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் இல்லை சேர்த்திட்டு 2 பச்சை மிளகாயும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கரண்டி அளவுக்கு பொட்டுக்கல்லையும் இல்லை சேர்த்திட்டு இந்த மிக்சி ஜார்லேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுத 1 கரண்டி அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பூண்டு குருமா ரெடி.
ஒயிட் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை கிராம்பு மசாலா பொருட்களை இதில் சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு இதில் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாயை சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கரண்டி அளவுக்கு தேங்காயில் சேர்த்திட்டு கொஞ்சமாக முந்திரியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் சேர்த்திட்டு 2 பச்சை மிளகாயில் சேர்த்திட்டு 1 கரண்டி அளவுக்கு பொட்டுக்கல்லையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுத 2 கரண்டி அளவுக்கு சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஒயிட் குருமா ரெடி. கிரீன் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பேல சேர்த்திக்கோங்க. பட்டை கிராம்பு மசாலா பொருட்களை சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கையளவுக்கு புதினா இலை, 1 கையளவுக்கு கொத்தமல்லியும் இதில் சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி விழுத 2 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கரண்டி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை இதில் சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்திட்டு 1 கரண்டி அளவுக்கு பொட்டுக்கல்லையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு மிக்சி ஜார்லேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுத 1 கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணியவும் இல்லை ஊற்றிட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கிரீன் குருமா ரெடி. தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்திட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 1 கையில் சேர்த்திக்கலாம். இல்லை 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளியில் சேர்த்திட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை 2 கரண்டி அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கரண்டி அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறை இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1 கையளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாயும் இல்லை சேர்த்திட்டு 1 கரண்டி அளவுக்கு பொட்டுக்கல்லையும் இல்லை சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்சி ஜாரிலே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுத இதை 1 கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியவும் ஊற்றிட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி குருமா ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற 6 விதமான குருமாவை அதுவும் காய்கறியே இல்லாமல் நம்ம செஞ்சாச்சு. அடுத்தது என்ன டேஸ்டிங் தான். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்ப சுவையான பொட்டுக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த பொட்டுக்கடலை குருமாவை இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இது எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். வீட்டுல வெஜிடபிள்ஸே இல்லையா, இந்த குருமாவை செஞ்சு கொடுத்து பாருங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப சுவையான ஆனியன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த ஆனியன் குருமா நீங்க இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எதுக்கான வச்சு சாப்பிடலாம். அதுவும் வீட்டுல வெஜிடபிள்ஸே இல்லையா, வெறும் ஆனியனை வச்சு இந்த குருமாவை செஞ்சிடலாம். அதுவும் நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பூண்டு குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த பூண்டு குருமா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எதுக்கான வச்சு சாப்பிடலாம். வீட்டுல வெஜிடபிள்ஸே இல்லைன்னா கூட இந்த மாதிரி பூண்டு குருமா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா டேஸ்டா இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த ஒயிட் குருமா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எது வேணா வச்சு சாப்பிடலாம். பார்க்கறதுக்கே எவ்வளவு ரிச்சா முந்திரி எல்லாமே போட்டு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் நான் சமையல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க டேஸ்ட்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கிரீன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த கிரீன் குருமா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை, புதினா இது எல்லாமே போட்டு செஞ்சது. அது மட்டும் இல்லாம இத இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எது வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா டேஸ்டா இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த தக்காளி குருமா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். வீட்டுல காய்கறியே இல்லையா, இந்த மாதிரி தக்காளி குருமாவை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல காய்கறியே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த வேளையில நான் சொன்னேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான குருமாவை உங்க வீட்டுல வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த குருமால உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாத்தையும் பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.